பாருங்கடா பாருங்க, இதான் தர்பூசணி செடி. யாரா வரத்துக்குள்ள பறிச்சுன்னு ஓடினா மாப்பிள நாடா இது இவ்வளவு தர்பூசணியா? எப்போ இதெல்லாம் ஏழை விடுவாங்களா? டேய், பெருசான பிறகு எடை போட்டு வித்துருவாங்கடா. ஏன்டா சாணக்கல் முக்கா, இது மாதிரி ஒரு 4 ஏக்கரை வாங்கி போட்டுருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கான். யாரு சாணக்கிழமை முக்கான்றா? அப்படியே குத்தி கொடுவேன். போனா போதும் சுத்தி காமிச்சா என்ன பேசுற நீ? குத்துரா குத்து, அப்படியே தர்பூசணி தூக்கி மண்டி போட்டுருவேன். பாத்தியாடா, இது கூட சுத்துற பாத்தியா? தர்பூசணி தூக்கி மண்டே போல் தருமா? மாப்பிள இப்ப நேத்து நான் பேச்சு போய் கிடக்குற. பின்ன அவன் பேசினேங்கிறானே, நீ கேட்க மாட்டேன்றியா? டேய், இப்படியே பேசினீங்க வச்சுக்கா, தோட்டக்கார வந்தாலும் அவன் தான்டா. நாங்க அழகா கோத்து விட்டு போயிடுவோமே. வித்திய போரு கோத்து உரத்துல இருக்குது. சரினா பாத்துட்டீங்களா? போலாமா? எப்போ 4-5 பழம் அறுத்துன்னு போலாம்பா. இதனா அடுத்து பாக்கெட் எடை போட முடியும். இவ்வளவு பெருசு இருக்குதா? அப்ப நேத்துக்கு தான் கூட்டு வந்தா பொட்டல முக்கா. பாரு, தேவையில்லாம பேசி கிடக்காத. யாரா வரத்துக்கு முன்னால இங்க போனா வச்சு சாப்பிடலாமா? மாப்பிள வா, இங்கே புல் கட்டு கட்டிடலாம். கட்டிலாம் யோகித் பாரு பெருசு. இது ரவுண்டுக்குது. மூஞ்சிக்கெல்லாம் ரவுண்டா தான் தெரியும். வா, இது ஒண்ணா பாரு. மாப்பிள இது பெருசா இருக்குதுல. மாப்பிள அப்படியே வச்சிடுறேன், இங்கே சாப்பிடலாம்னா. ஒடியா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி